ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி நம்ம ஈஸியாக கொண்டக்கடலை மசாலா சன்னா மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்திரிச்சி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு கப்பு சன்னா வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் 4 நறுக்கிக்கோங்க. 4 காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளியை 4 நறுக்கிக்குங்க. சன்னா மசாலா 1 ஸ்பூன், உப்பு, 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் கர்டு இல்லைன்னா பால். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்குங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மசாலாவை எல்லாம் அடித்து எடுத்து வச்சுக்குங்க. வெங்காயம், தக்காளி, காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்டு அதில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே இதை அதில் போட வேண்டியதான். இது போடும்போது பார்த்துக்குங்க கையில் படாமல் நல்லா வதக்கி விடுங்க. அந்த பாருங்கள், அந்த கலர் பாருங்கள், அந்த காஷ்மீரி சில்லியோட கலர். நம்ம எதுவும் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணலாம். அதனால் அந்த கலரே போதும். நல்லா இருக்கு பார்க்கும்போதே. அது வதங்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குங்க. செமையாக இருக்கும். பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. மார்னிங் டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸு கட்டி பேக் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சன்னாவில் வேக வச்ச தண்ணி, அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி வச்சுருந்த தண்ணி, அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. இது ஊற்றினாலே போதும். இது ஆக்சுவலாக என்னென்னா அந்த பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். அந்த சன்னாவையும் அதில் எப்படியே போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் சன்னா மசாலா, அவ்வளோதான். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். சிம் பண்ணி வச்சு இதை அப்படியே எண்ணெய் மேலே கக்கிற வரலாம் அப்படியே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரலாம் வதங்கணும், அவ்வளோதான். கடைசியில் இறக்க போகும்போது கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு 2 ஸ்பூன் தயிர் இல்லைன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வேணும்னா தான், ஆப்ஷன் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதே போதும். நல்லாயிருக்கும். அந்த பாலும் தயிரும் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இந்த சர்க்கரை போட்டால் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். சன்னா மசாலாப்பா கடையிலலாம் வாங்கினா ஒரு ஸ்வீட் கொடுக்கும், ஒரு ஸ்வீட் இருக்கும். அதுதான், அதுக்காக தான் இது ஆட் பண்ணுறோம். நீங்கள் சர்க்கரை வேணான்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சைடில் சப்பாத்தி போட்டுக்கிட்டே இதை சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான், அது ஆகிடும். நான் சைடில் சப்பாத்தி போட்டுகிட்டே தான் இது பண்ணேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.